நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து கோவாக்கு. நான் செல்லப்பன், குரு, மச்சு. ஹாய் மச்சு. Hey, I've seen this one. This is a classic. The eagle is coming, fast start running, blood is rushing, starting and gunning. Oh, 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 முத்து பிடிக்க முடியாது, முத்து இனிமேல் கையில் பிடிக்க முடியாது. முத்து கொண்டாட்டத்தில் இருக்காரு. என்ன 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 குரு நினைச்சான். லைக் அவன் சைட பாருங்க, இந்த சீட் பில்லா ஒன்று முன்னாடி பார்த்துட்டே இருந்தான். லாஸ்ட் பார்த்தா குட் ஸ்டார்ட் ஆப்ஷன் சொல்லாம பார்த்தேன். அங்கே யாருமே இல்லை. அங்கே முத்து செட்டில் ஆகிட்டாருன்னு முத்து காணவில்லை. கனடாலயா பிரான்ஸ்லயா தான் போய் பிடிக்கலாம்னு. மொத்தம் ட்ரீட் இறங்கணும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டேக் ஆஃப் பார்த்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அது உங்களுக்கு என்ன நினைக்குது? உங்களுக்கு ரைட்டா லெஃப்ட் காணா மீன் டைம் நம்ம டேக் ஆஃப் ஆனப்ப இதில் இன்னொன்று என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இவன் கழுத்து திரும்பவே மாட்டேங்குது. நந்தினி பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டேலா? ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஏர்போர்ட் போகிறதுக்கு பஸ் வந்திருக்கு. மிச்சத்தை என்னென்ன ரூம் போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஏர்போர்ட் நல்லா வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். மகளே இதான் எங்களோட ரூம். ரொம்ப பல நாங்கள் எங்கள் சைடிஸ் நீ பார்த்தீங்கன்னா லட்டு, திருப்பதி லட்டு. யாருன்னா நாங்கள் ஆக்சுவலாக ஒரு நல்ல ரூம் புக் பண்ணிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்க டிமாண்ட்னால எல்லாம் ரூம் இல்லைங்கிறாங்க. கிடைச்ச ரூமில் தங்கியிருக்கோம். இதான் எங்களோட குட்டி ரூம், பார்த்துக்கோங்க. ஸோ அது ரெஸ்ட் ரூம். அப்படியே வெளில போகிறோம். இங்கே ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மாஸ்துக்காக இவன் வந்து சிங்கிள் பெட்டுக்கு எஸ்கேப் ஆகுறான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வேறு பெட் இருக்கு. நம்ம ஆரியா, நம்ம ட்ரிப்போட ஆரியா சிங்கிள் பெட்டுக்கு. ஓகே, ரூம் பார்த்துட்டீங்க. நாளைக்கு வெயிட் பண்ணலாம். மக்களே இப்போ தான் ரூம்லேருந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறது. அப்படியே பீச் வியூ பார்த்துக்கிட்டு அழகா அப்படியே சூடாக சாப்பிடுவோம். நான் செல்லப்பண்ண எப்படி இருக்குது? பிளேஸ் எப்படி இருக்குது? இருக்குண்டா. கேண்டில் டின்னர் யார் கூடயா சாப்பிட்ணும்? என் தலையில் எடுத்து ஒவ்வொன்றும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து அந்த பக்கம் வந்து ஒரு மலை இருந்துச்சு. செல்லப்பெல்லாம் என்ன கேட்குறாங்க எல்லாரும்? எல்லாரும் முன்னாடி பாரு, ஒரு நல்ல ஒரு உலகம் தெரியுது. பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, போயிட்டே இருக்கோம். மலை தெரிகிறது, அழகான கடல் தெரிகிறது. கடல் தெரிகிறது. வேற குட் சினாரியோ, குட் வைப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு ஃபுல்லாக போயிட்டு பாகா பீச்சு ஃபுல்லாக ரவுண்ட் விட்டுட்டு சுற்றிட்டு காலைல இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கோம். பார்ட்னர் வந்து இன்னும் பாதி போதையிலே இருக்க மாதிரி இருக்குது. ஐ மீன் பாதி தூக்கத்திலே இருக்க மாதிரி இருக்குது. நல்ல செப்பர் இருந்தது நைட்டு ரவுண்ட்லாம். நல்லா இருந்துச்சு. கையை சும்மா போட்டே இருந்தான். தலைவரே, நீங்கள் என்ன பிளானு? இன்னைக்கு கேசினோ போகிறோம். ஈவினிங் மார்னிங் பீச் போகிறோம். என்னென்ன பீச்சு? பாகா பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி சோப்பாரா பீச்சு, அப்புறம் அப்படியே ஒரு ஃபோர்ட்டு போயிட்டு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் பண்ணலாம். சரி, நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு காஸ்டியூமில் இருக்கோம். ரெடி ஆகிட்டு மாசாக வரோம் நாங்கள். ஓகே, இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். இப்படியே தான் வரணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட 5 ஸ்டார். இப்படி ஒரு மாடிக்கு ரூம் போகலாம். இங்கே தான் இப்போ குரு வந்து நீச்சல் உடையில் இருக்காரு. மக்களே இப்போ எங்களுக்குள்ள ஒரு புஷ்அப் சேலஞ்ச் நடக்க போகுது. ஆம்ஸ் பார்த்தியா? பாடி பில்டிங், அத்லெட்ஸ் பாடி வச்சுருக்காங்க. இப்போ வந்து சாபுத் ரிச் போட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், யார் ஃபஸ்ட்டு செகண்ட் டிசைட் பண்ண போகிறோம். கைவிங்க சாபுத் ரிச். ஆரம்பிக்கலாங்களா? Thank you.
பார்த்ததில்லை இவன் போனொருவன் இங்கு வாழ்ந்ததில்லை அவனே உயர்த்தும் இவன் வாழ்ந்ததில்லை மக்களே, ஆட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையா வந்து எங்க கூட போட்டியில கலந்துக்க போறாரு. இதே ஆட்டா நைட்டு ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது. வேற மாதிரி குட் கேம் கைஸ். ஹாய் ஹலோ folks, we are ready to start our party. போயிட்டு ஒரு பைக் ரெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக பீச்லாம் போகிறோம். அப்படியே ஸ்டே டியூன்ட். செலப்பன் டீ எப்படி இருக்கு? டீ அருமையாக இருக்குது. சூப்பரா? 10 out of 10 out of 9. இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸில் அக்கா வந்து சுனிதா அக்கா பேர். அவங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. யாராவது கோவா வந்தீங்கன்னா இந்த ஷாப் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கா ஒரு ஷாப் நேம்? சுனிதா கார்மெண்ட் ஷாப். லொகேஷன் ஓகே, நியர் பாகா பீச் தான் இருக்குது. சைடு வந்தீங்கன்னா ஓகே. சப்பாரா பீச் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பாகா பீச்லேருந்து பார்த்து வேற லெவலில் ட்ரைன் பண்ணியிருக்காரு. பின்னி அந்த 90s பைக்கில் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்க. என்ன பண்ணுறது, வயசாகிட்டாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன் இப்படி கையை வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கேப்பில் பறக்குது, பாண்டா அடிச்சு பறக்கிறார் வண்டியில். அதனால் பறக்குதே அப்படின்னு அப்படி வச்சுருக்கேன். ஸோ நல்லா இருக்குது பிளேஸ், போகிற பிளேஸ்லாம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. ஹாய். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஸ்பாட் ஆக்சுவலி. ஆமாம், பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த சைடும் கரை தான். ஆல்மோஸ்ட் ஒரு 3 சைடு எங்களால் கரை பார்க்க முடியுது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. லைக் ஒரு ஃபோர்ட் மாதிரி, அது ஃபோர்ட் மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, பழசாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல். பட் இங்கே என்னென்னா நல்ல வெயில் அடிக்குது ஆக்சுவலாக. ஆனால் அடிக்கிற காற்றுக்கு எங்களால் வெயில் ஃபீல் பண்ணவே முடியல. நல்ல ஒரு சென்டராக கழுத்து உடச்சிட்டே இருக்கா. அதனால் இது வரைக்கும் போக முடியுது. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு ஃபோர்ட்டுக்கு போகிறோம். சப்பாரா ஃபோர்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன் காற்று பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். சப்பாரா பீச்லேருந்து சப்பாரா ஃபோர்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நல்லா வெயிலாக இருக்குது, நல்லா நடக்கணும் போல இருக்குது. ஆமாம், அந்த மலையில் ஏறி தான் போகணும். ஸோ திஸ் இஸ் த வே. மேலே போயிட்டு காட்டுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். குரு தான் அது முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் காற்று மேலே காற்று கீழே ரொம்ப ஸ்லோப் மாதிரி இருக்குது, ஏறுற மாதிரி இருக்குது. இது இறங்குறது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் எப்படி இருக்குது அந்த பிளேஸு? வியூ பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ தான் ஏறி வந்ததுக்கு ஒர்த்துங்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இருக்குது. சரி, இவ்வளோ தான் நடந்தது ஒர்த்தா பாட்டுனா? ஒசக்கா செத்த ஒசக்கா போய் மெதக்கத்தா வானேத்தி விட்டு விட்டா ஒசக்கா செத்த ஒசக்கா வாவி இதயத்தை காத்தாடி ஆக்கி விட்டா.
மக்களே இப்போ நம்மளோட குரு வந்து ஒத்த காலில் போகிறன்னு ஒரு சவால் எடுத்திருக்காரு கீழே வரைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம்.